ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த ரோஹிணி விஜயோட கோவத்தை தணிக்கிறதுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போது அந்த நகையை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த நகையை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா ஆரம்பத்தில் அப்படியே வீம்பு பிடிச்சாலும் கொஞ்சம் பேராசைப்பட்டு இப்போ நகையை வாங்கிட்டு அதை போட்டும் பார்க்குறாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த நகையால் தான் விஜயம் அசிங்கப்பட போகிறாங்க, ரோஹிணியும் செம்மையாக மாட்டி சின்ன பணமாக போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டூப்ளிகேட் நகையா இல்லை என்னன்னு தெரியல. இன்னொன்று அது ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா திருட்டு நகை அப்படின்றதால விஜயா வெளில போட்டு போகும்போது அது போலீஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னா அது மூலமாக விஜயாவும் ரோஹிணியும் செம்மையாக அசிங்கப்பட போகிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது அருண் சீதாவோட இந்த காதல் விஷயம் முத்துவுக்கும் மீனாக்கும் தெரிய வருது. முக்கியமாக அருண் யார் என்ன அப்படின்றது இப்போது முத்துவுக்கும் மீனாக்கும் தெரிஞ்சு போச்சு. முத்து இங்கே அருணை பார்த்ததுமே செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. இந்த ஆளை தான் நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு முத்து கேட்க, அருணும் சீதா கிட்ட இவர் தான் அவனோட மாமாவா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே அருணை பார்த்ததுமே முத்து கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது மீனா முத்துவை தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் முத்து செம்ம கோவத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையே வீணாக போயிடும், இவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நான் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பிடுறாரு. கோவிலேருந்து போன முத்து சும்மா இல்லாமல் நேராக சீதாவோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு சீதாவோட அம்மா கிட்ட இந்த மாதிரி சீதா காதலிக்கிறது யாரை காதலிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவன் தான் என்கிட்ட வம்பு எடுத்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தான். ஸோ அவன்லாம் சீதாவுக்கு தேவையில்லை, நான் சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போது முத்து சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் சீதா அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இப்போ அதில் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்க தான் போகுது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவுக்கு தெரியாமல் மீனா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாமல் முத்துவோட கோவத்துக்கு ஆளாவாங்க. அப்படி இல்லாமல் இத்தனை நாளாக இப்போ வரைக்குமே இப்போ சீதா அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிடிச்சாதான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சீதா எனக்கு காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அருணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்பையும் சீதா முத்துவோட கோவத்துக்கு தான் ஆளாவாங்க. ஸோ இதுக்கு ஒரே வழி, முத்துவும் அருணும் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க ஈகோவாக விட்டுட்டு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நல்லவங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம், இப்போது இவங்க கல்யாணம் தான் அடுத்த விறுவிறுப்பாக கொண்டு போக போகிறாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ அருணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருமே ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்கார். சீதாவும் நம்ம மாமாட்ட பிரச்சனை பண்ணது அருண் தான் அப்படின்னு தெரிஞ்சதால் அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணுற விதமாக மீனா கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்பாங்க. முத்து அப்புறம் அருண், ஸோ 2 பேருமே சமாதானப்படுத்தி சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அடுத்த கட்ட நகவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோஹிணி அந்த நகை விஷயத்தில் மாட்டி செம்மையாக அசிங்கப்பட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.